குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இந்த ஆடியோவில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அதாவது நான் ஆப்ஷன் பையிங் தான் பண்ணுறேன். நான் புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளே வரேன், நான் ஆப்ஷன் பையிங் மட்டும்தான் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் உள்ளே வரக்கூடிய பிகினர்ஸ், இனிமேல் வரக்கூடிய பிகினர்ஸ், இல்லை ஒரு 6 மாதம் 1 வருஷம் அப்படி ட்ரேட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூட ட்ரேடர்ஸ் கூட ஆப்ஷன் பையிங்கில் இந்த 9 விதிகளை நீங்கள் லைஃப் லாங் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக பெரிய லெவலில் லாஸஸ் இல்லை, லாஸஸ்ன்ற அந்த பேச்சே வராமல் நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்ணிடலாம். அப்போது இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய இந்த 9 விதிகளும் உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. மற்றவங்க கையிலையோ இல்லை மார்க்கெட் கையிலையோ கிடையாது. எல்லாமே உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. இந்த 9 விதியே நீங்கள் என்னுடைய லைஃப் ஜேர்னி இனிமேல் நான் ஆப்ஷன் பையிங் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த 9 விதிகளை கண்டிப்பாக கடைப்பிடிங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணும். இதை தவிர மார்க்கெட்டில் வேறு எதுவுமே கிடையாது. இந்த 9 விதிகள் தான் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. 9 விதியுமே ரொம்ப கஷ்டமானது தான் சொல்லப்போனால். அதனால தான் இந்த 9 விதியை கண்டிப்பாக கடைப்பிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி. எல்லா எக்ஸாம்பிளும் நம்மக்கிட்டேயே இருக்குது, எல்லா உதாரணமும் நம்மளே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிங்க. நீங்கள் ஏற்கனவே ஒரு 6லேருந்து 3 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரையும் நல்ல லாஸ் பண்ணியிருப்பீங்க ஆப்ஷன் பையிங்கில். இந்த லாஸஸ் எனக்கு கண்டினியூஸாக வேணாம், நான் கொஞ்சமாவது திருந்தணும், இது மேலே இழக்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணால் கண்டிப்பாக இந்த ஆடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா ஒன்று சொன்னதே தான் இதில் வரப்போகுது, பட் ஆனால் அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு இந்த கேம்பிளிங் மாதிரி ட்ரேட் பண்ணுற அந்த பிஸ்னஸை கொண்டு வராதிங்க. இதுதான் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது. நீங்கள் புது பையராக இருங்க, இல்லை நீங்கள் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருங்க, உங்களுக்கு இந்த கேம்பிளிங் மாதிரி ட்ரேட் பண்ணக்கூடிய ஆசை ஸ்டார்டிங்கில் வரதான் செய்யும். ஸ்டார்டிங்லேயே அதை அவாய்ட் பண்ணுறங்க. மார்க்கெட்டோட நிலைமை என்ன, மார்க்கெட்டில் ரியாலிட்டி என்ன அப்படின்றத ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சுக்குங்க. மற்றவங்க யூடியூப்பில் சொல்கிறதோ இல்லை இன்ஸ்டாகிராமில் சொல்கிறதோ, காரை வச்சுக்கிட்டு பந்தா பண்ணி சொல்கிறதோ, கார் வச்சு பந்தா பண்ணுறாங்கன்னா அது அவங்க பந்தா பண்ணுறாங்கன்னு நம்ம நினச்சிப்போம். ஆனால் அது அவங்க ஸ்டேட்டஸ்க்கு அது சாதாரண விஷயம். அவங்க இயல்பான லைஃப்பை அவங்க காரில் போகிறது, காரில் வர்றது, ட்ரேடிங் பண்ணுறதா இருக்கும். நம்ம அதனால் அவங்கள குறை சொல்லக்கூடாது, நம்ம அவங்கள ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒன்றை கம்பேர் பண்ணுறதுனால தானே உனக்கு கேம்லிங் மேலே ஆசை வருது. இந்த கேம்லிங் நம்ம இவ்வளோ கிளியராக சொல்கிறோம். நம்ம எல்லாமே ஆப்ஷன் பையிங்கில் படித்தவங்க தான் உள்ளே இருக்கிறோம். யாருமே படிக்காதவங்க ஒருத்தவங்க கூட இருக்க முடியாது. அப்படி படித்த நம்மளே இந்த மாதிரி ஒரு கேம்லிங்கில் ஈடுபடும் போது இதுக்கு அப்போ சொல்யூஷன் என்ன தான் இருக்குது? ஒன்றுமே இல்லை. இது ஏன் நான் காலங்கத்தால் இதை பற்றி பேசுகிறேன்னா, நேற்று நைட்டு ஒருத்தர் பேசினார். அவர் நேற்று இந்த 3 நாளில் 80,000 ரூபா விட்டாராம். சரி, உங்களுக்கு என்னங்க மார்க்கெட்டில் டெப்த்து நாலேஜ் இருக்குதுன்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை. ஏதோ ஒரு யூடியூப்பில் ஒரு ஷார்ட்ஸை பார்த்துட்டு நான் இவ்வளோ லாபம் பண்ணேன். ஏங்க யூடியூப்பில் வரதெல்லாம் ஏங்க நம்புறீங்க? இதெல்லாம் நடக்கக்கூடிய சாத்தியமே இல்லை. நிஜமாலுமே யாராவது ஒருத்தர் பண்ணியிருக்கலாம். நீங்கள் இப்போ தான் வரீங்க, உங்களால் எப்படிங்க அதெல்லாம் முடியும் அப்படின்னு கேட்டால் அவர்கிட்ட அதுக்கு பதிலே இல்லை. ஸோ இந்த கேம்லிங் மாதிரியே நினச்சி உள்ளே வந்து பாருங்கள். 3 நாளில் 80,000ன்றதெல்லாம் சகிச்சிக்க முடியுதா? அந்த 80,000 சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டம்? ஏன் தான் இப்படி தேவையில்லாமல் காசை விட்டுடுறீங்களோ எனக்கு புரியல. அதுக்கு தான் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே சொன்னேன். கேம்பிளிங் மாதிரி கண்டிப்பாக ஆப்ஷன் பையிங்க, ஆப்ஷன் ட்ரேடிங்கை பண்ணாதீங்க. கண்டிப்பாக அது நமக்கு லாபத்தையே கொடுக்கவே கொடுக்காது. நீங்கள் என்ன தான் முட்டி மோதினாலும் அது ஜாக்பேட் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் மார்க்கெட்டில் கிடையாது. நானே எவ்வளோ யூடியூப், இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு மெசேஜ் எல்லாம் வந்திருக்கு. அதில் ஜாக்பேட், ஒரு நாள் ஜாக்பேட்லாம் அடிக்கும் அப்படின்லாம் வரும். மார்க்கெட்டில் அந்த மாதிரி ஜாக்பேட்டுன்ற ஒரு ஆப்ஷனே இல்லை. அதே மாதிரி 100% கேரண்டி, 90% கேரண்டி, 95% கேரண்டி, 80% கேரண்டி, 85% கேரண்டி அப்படின்றது ஒன்று கிடையாது. மார்க்கெட்டில் 50-50 தான் இருக்குது. அதில் உன்னுடைய லக்கும் இருக்கணும், உன்னோட ஸ்ட்ராட்டஜியும் இருக்கணும், உன்னோட டைமிங் சென்ஸும் இருக்கணும். இந்த 50க்கு 50 இருக்கிற உண்மையான ஒரு மென்டார்ஸ் யாரோ அவங்கள தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி ஜாயின் பண்ணுங்கள்.
அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் பையிங்லேயோ இல்லை ட்ரேடிங்லேயோ நல்ல அனுபவம் இருக்கணும். அவங்க ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அவங்க லைவில் டெய்லியும் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும். அந்த மாதிரி மென்டார்ஸை போய் தேடி கண்டுபிடிச்சி ஜாயின் பண்ணுங்கள். அதில் நீங்கள் காசு கற்றுக்கிறதுக்காக செலவு பண்ணிங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. வெறும் யூடியூப்பில் பல வகையான வசனங்களை போட்டு காசுகளை 3000 4000 இந்த மாதிரி சொல்லித்தரவங்களெல்லாம் நம்பி தயவு செஞ்சு போகாதீங்க. அவனுக்கு அந்த மாதிரி சொல்லித்தராங்கன்னா அவனுக்கு வேறு சோர்ஸ் ட்ரேடிங் சம்மந்தமாக கிடைக்கக்கூடிய சோர்ஸ் உங்களோட இன்கம் மட்டும்தான். அதாவது அந்த கோர்ஸ் மூலிமா கிடைக்கக்கூடியது தான். அவன் ரியலாக ட்ரேட் பண்ணுறாங்களா இல்லையான்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு மென்டார்ஸை நம்ம தேர்ந்தெடுத்தாலும் அவங்களும் அந்த ட்ரேடிங்கில் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க தான் நல்ல நாலேஜ் கிடைக்கும். எந்த இடத்துல லாஸ் வரும், எந்த இடத்துல லாபம் வரும்ன்றது ஓரளவுக்காவது அவங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அப்போ தான் அவங்களால கரெக்டான கைடன்ஸும் புதுசாக வரவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி மென்டார்ஸை தேடுங்க. யாரோ ஒருத்தரை பாருங்கள் 3 நாளில் 80,000, இதெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி இருக்கா? இதெல்லாம் ஃபேமிலிக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்? இத்தனைக்கும் அவர் ஃபேமிலி மேன் வேறு. ஸோ இதெல்லாம் நேற்று நைட்டு கேட்டதுலேருந்து எனக்கு சரி இதை கண்டிப்பாக ஒரு வீடியோவில் போடணும். ஏன்னா புதுசாக வர ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் எல்லாம் பாவம், ஏன் தான் காசை இப்படி இழக்கிறாங்க. அப்போ அந்த கேம்லிங் தான் எனக்கு ஞாபகம் வருது. கேம்லிங்காக தான் ட்ரீட் பண்ணுறீங்க. 3 நாளில் 80,000ன்றது வெரி 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 டூ மச். அதனால் அந்த கேம்லிங் மாதிரி இருக்கிற ட்ரேடை அவாய்ட் பண்ணுறங்க. ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த 4 கொஸ்டினை உங்களுக்குள்ளேயே கேட்டுங்க. ஏன் இந்த ட்ரேடை நான் எடுக்கிறேன், இந்த இடத்துல என்ட்ரி நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டாப் லாஸ் இதுக்கு எவ்வளோ வைக்கணும், என்னோடய டார்கெட் என்ன, இந்த 4 கொஸ்டினை நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே கேட்டுங்க. புதுசாக இருக்குன்னா உங்களுக்கு இது தெரியாது. அப்போ நீங்கள் சில பணத்தை, சில ஆயிரங்களை, சில மணியை இழந்து தான் ஆகணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு. அது வேணுமே நான் ஒத்துப்பேன். அது மூலியமாக நான் லாஸ் பண்ணேன், ஒரு 20,000 நான் லாஸ் பண்ணிட்டேன், மார்க்கெட்டை பற்றி எனக்கு தெரியல, சரி இந்த காசை இழந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுதுன்னா அது அக்செப்டபுள். தெரியாமையே 3 நாளில் 80,000 விடுறது இது மார்க்கெட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. அப்போ நீ மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுறது கிரீடியை நோக்கி தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அதுதான் எனக்கு மனசு ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறங்க. 2வது ரூல் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் சத்தியமாக ட்ரேட் பண்ணவே பண்ணாதீங்க. அதுதான் முக்கியமான ரூலு. ஸ்டாப் லாஸ் இல்லைன்னா உங்கள் அக்கௌண்ட் ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிடும். உங்கள் கேபிட்டல் ₹100 ப்ரீமியம் பை பண்ணுறீங்க, அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 25-30 ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அதாவது கைக்கு ₹70 கிடைக்கிற மாதிரி சொல்கிறேன். அப்போ ₹70 ஸ்டாப் லாஸ் வச்சிங்க, ₹30 போனால் போகுது. இதுதான் ஒரு ஜென்யூனான ஸ்டாப் லாஸ். இந்த மாதிரி ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆனாலும் லாஸ் வந்துடுச்சு, அந்த லாஸை அக்செப்ட் பண்ண கற்றுக்குங்க. அதை அக்செப்ட் பண்ணிங்க. இல்லை என்னால் இதை பொறுக்க முடியல, நான் மறுபடியும் போகிறேன்னா இன்னும் தான் லாஸ் ஆகும். ஸோ இந்த லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறதை கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கணும். அதில் முதல்ல சர்வை பண்ணணும். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நான் ஒரு ஆப்ஷன் பையர் தான். நான் புதுசாக வரும்போது நம்ம பேசுகிற எல்லா தப்பும் நான் பண்ணேன். நான் யார்கிட்டையும் கால்ஸ் வாங்கினது கிடையாது. இன்னொரு என்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, நான் எந்த யூடியூப்பு மென்டார்ஸோட இதுவை நான் பார்த்ததே கிடையாது. அதனால் நான் தப்பிச்சிருக்கலான்னு எனக்கு அப்படி தோணுது எப்போவுமே. ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி ஹியூமன் சைக்காலஜி இருக்கும்போது நான் மட்டும் அதில் விதிவிலக்காக இருந்தேன்னா அது தப்பாக இருக்கும். ஏன்னா எனக்கு அந்த யூடியூப் பார்க்குற அந்த பழக்கமே இல்லை. என்னுடைய யூடியூப்பில் நான் பார்த்தேன்னா என்னுடைய ஃபாலோவர்ஸ் வேறு மாதிரி இருப்பாங்க. எனக்கு அதிகப்படியாக இந்த கார் சம்மந்தமானது, இந்த எக்ஸசைஸ் சம்மந்தமானது இப்படி தான் பார்ப்பேன். ரேராக எப்போனா ஒரு வாட்டி யூடியூப்பில் யாராவது பிரபலமாக சொல்கிறவங்க தான் கேட்பேன். அது ரெகுலரும் கிடையாது. ஸோ எனக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லாதனால நான் இந்த மாதிரி இதுவில் மாட்டாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா நான் நைட் ஷிஃப்ட்டில் போவேன், காலையில் ட்ரேட் பண்ணுவேன். இதே தான் என் ரொட்டீன் ஒர்க். இதில் நான் எங்கே தூங்குவேனா, இல்லை வேலை செய்வேனா, இல்லை ட்ரேடிங் பண்ணுவேனா, இதில் நான் எங்கே புதுசாக யூடியூப் ப்ரோக்ராம்லாம் பார்க்குறது. நான் அதிகப்படியாக டிவி கூட பார்க்க மாட்டேன். எனக்கு டைம் இல்லை, அதுதான் உண்மை. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்போ ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதை கண்டிப்பாக
அவாய்ட் பண்ணிடணும். ஸ்டாப் லாஸோடு தான் உள்ளே வரணும். அப்போது முதல்ல லாஸஸ் வர மாதிரி இருந்தாலும் அந்த லாஸஸில் நம்ம சர்வே பண்ண கற்றுக்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக சர்வே பண்ணும்போது உங்களுக்கு லாஸுன்றது நிறுத்தப்படும். இதை நான் ஒரு அனுபவத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இப்படி இருந்தது. இப்போ எனக்கு லாஸுன்ற அந்த ஸ்பெல்லிங் கூட கொஞ்சம் மாதமாகவே இல்லை, என் அக்கௌண்ட்டில் வரல. ஓகேங்களா? அப்போ என்கிட்ட அந்த டிசிப்ளின் இருக்குது அப்படின்றதுனால நான் சொல்கிறேனே கண்டி, இதை பெருமைக்காகலாம் சொல்லலை. 3வது ரூல் வந்து ஓவர் ட்ரேடிங். ஓவர் ட்ரேடிங் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இதை இன்றைக்கி கூட ஒருத்தர் யூடியூப்பில் நான் நேற்று வீடியோ போட்டதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்கார். அவர் ரெகுலராக ப்ராஃபிட் பண்ணிடுறாராம் காலையில். ஆனால் ஈவினிங் முடியும் போது அந்த 3-3:30 போகும்போது அந்த ப்ராஃபிட் எல்லாம் போயிட்டு ஒன்று ஜீரோவாக இருக்குமா இல்லை லாஸாக இருக்குமா. அப்போது ஓவர் ட்ரேடிங் வித் கிரீடி தான் இதுக்கு பேரே இந்த தலைப்பில் தான் சொல்ல முடியும். ஓவர் ட்ரேடிங் 3 ட்ரேடில் 10,000 3-4 ட்ரேட்லேயே 3,000 4,000 5,000 ப்ராஃபிட் வந்துடுது. ஒரு நாளைக்கு இதுக்கு மேலே என்ன ப்ராஃபிட் வரும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியல. இதுக்கு மேலேயும் வரணுன்னா எப்படி வரும்ன்றதையும் நீங்கள் திங்க் பண்ண மாட்டீங்க. அப்போ ஒரு நாளைக்கு 4,000 3,000 வந்துருச்சு, அதை தக்க வைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட டேலண்ட் இல்லையே, அப்புறம் எப்படி நீங்கள் இன்னும் ப்ராஃபிட் பண்ண முடியும்? அது எப்போ உங்களுக்கு தோணுது? அந்த 3:30 மணிக்கு மேலே தான் தோணுது. அடடா 5,000 இருந்ததே ப்ராஃபிட்டு. அப்போ அது ஓவர் ட்ரேடிங்கில் தானே விடுறீங்க. ஓவர் ட்ரேடிங் சொல்கிறத விட அது கிரீடி தான் சொல்லணும். காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி 2,000 3,000 வந்தால் போதும் ஒரு நாளைக்கு அப்படின்ற மைண்ட் செட்டில் வருவீங்க. அன்றைக்கி பார்த்து உங்களுக்கு 5,000 கிடச்சிரும். அந்த 5,000 கிடச்சதை நம்ம எப்படி திங்க் பண்ணால் 3 நாளைக்கு சேர்த்த மாதிரி ப்ராஃபிட் கிடச்சிச்சு, 3 நாள் 2 நாள் நம்ம இதுக்கு மேலே ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சா யூ ஆர் அ குட் ட்ரேடர். 5,000 வந்துடுச்சு, இன்னும் ஒரு 2,000 ட்ரை பண்ணலாம். அன்றைக்கே ட்ரை பண்ணால் அந்த இருக்கிற 5,000 பிடிங்கின்னு போயிடும். நேற்று ஒருத்தர் யூடியூப்பில் இந்த மாதிரி ஒரு கமெண்ட். அப்போ பார்த்துங்க. அப்போ அந்த ஓவர் ட்ரேடிங்கோட இம்பேக்ட்டு என்ன மாதிரி உங்களை தாக்குது, உங்கள்கிட்ட இருக்கிற ப்ராஃபிட்டையும் பிடிங்கின்னு போயிடுது. ஸோ அப்போது அந்த ஓவர் ட்ரேடிங்கிறது ஒரு நாளில் ஒரு குட் ட்ரேடர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 3 ட்ரேடு இல்லைனா 5 ட்ரேடு தான் பண்ணுவாங்க. 10 ட்ரேடு 15 ட்ரேடு 30 ட்ரேடு 50 ட்ரேடு 100 ட்ரேடு 100 ட்ரேட்லாம் நான் பண்ணியிருக்கேன். அதனால் சொல்கிறேன். அப்போ நான் பண்ணுறேன்னா அப்போ எங்கேயோ ஒருத்தர் என்ன மாதிரியே எவ்வளோ பேர் இருப்பாங்க, அவங்களும் பண்ணுவாங்க. அதெல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. ட்ரேடே இல்லைனாலும் நிம்மதியாக இருக்கும். உங்கள் கேபிட்டலாவது ப்ரொடெக்ட் பண்ணப்படும். அப்போது ஒரு ட்ரேடு இல்லாத நேரத்தில் செவனோன்னு உக்காந்துக்கிறது கூட ஒரு குட் ட்ரேடர்ஸ் தான் அப்படின்னு நான் ஒரு புக்கில் படிச்சிருக்கேன். ஸோ 4வது ரூல் வந்து டைம் டிகே. இந்த டைம் டிகேனா என்னன்றதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தீட்டா எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறது என்னங்க, எல்லாருமே டைம் டிகேன்னு சொல்கிறீங்களே, டைம் டிகேனா என்னது அப்படின்றத நீங்கள் கூகுள்லேயோ இல்லை சாட் ஜிபிடிலையோ எவ்வளவோ ஏஐ வந்துடுச்சு, அதுக்கிட்ட கேட்டாவே அதுவே சொல்லிட்டு போயிடும். இதுக்காக நீங்கள் காசு செலவு பண்ணிக்கிட்டு டியூஷனில் போயிட்டு சர்வீஸ் சென்டர் இதை பற்றி சொல்லி தர இடத்துல போயிட்டு அங்கே ஒரு 4,000 5,000 கொடுக்குறத அவாய்ட் பண்ணுறங்க. அந்த 4,000 5,000 கற்றுக்கிறதுக்கு லாஸ் பண்ணிவிடுங்க. மார்க்கெட்டில் லாஸ் பண்ணுங்கள். நானே சொல்கிறேன், மார்க்கெட்டில் லாஸ் பண்ணி கற்றுங்க. அதை இங்கே போனாலும் அதே தேரி தான் சொல்ல போகிறான், ஏஐயில் போனாலும் அதே தேரி தான் சொல்ல போகிறான். ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. அது நேராக மனுஷன் சொல்லுவான், இது ஏஐ சொல்லும், அவ்வளோதான் வித்தியாசம். பட் மனுஷன் சொல்கிறத விட ஏஐ வந்து ஃபஸ்ட் கிளாஸாக சொல்லும். அதுக்கு சில எக்ஸாம்பிள்லாம் போட்டு சொல்லும். மனுஷனோட ஃபுல் ஃபோக்கஸ் என்னவாக இருக்குன்னா பிஸ்னஸாக தான் இருக்கும். ஏஐக்கு அப்படி இல்லை. நீ கேட்ட கொஸ்டினுக்கு A to Zலேருந்து விளக்கம் வித் எக்ஸ்ப்ளனேஷன் வித் ஆன்சர்ஸ் எல்லாம் கொடுக்கும். இப்படி போனால் இப்படி வரும், இப்படி வந்தால் இந்த மாதிரி அவஸ்தைப்படுவேன், இப்படி அவஸ்தை வந்தால் இன்னும் என்னென்ன மாதிரி பிரச்சனை இன்னும் வரும் அப்படின்றதெல்லாம் சொல்லும். ஸோ அப்போ அந்த டைம் டிகேவை புரிஞ்சுக்கணும். டைம் டிகேயில் மார்க்கெட்டு என்ன மாதிரி வேலை செய்யும். சைட்வேல இருந்தால் டைம் டிகே ஆப்ஷன் பையரோட ப்ரீமியமே சாப்பிட்ரும். அப்போ ப்ரீமியம் மெல்ட் ஆகும். சைட்வேல இருந்தாலும் இப்படி தான் ஆகும். ஒரு ஃபேக் பிரேக் அவுட் வந்தாலும் மார்க்கெட்டில் ப்ரீமியம் அடிபடும், லாஸ் வரும். அப்படின்ற மாதிரி டைம் டிகேயில் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்குமோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்பெரி அப்படின்னு சொன்னாவே ஓடிஎம் அப்படின்னு சொன்னாவே எக்ஸ்பெரி டேயில் ஓடிஎம்னாவே அது சுத்த வேஸ்ட்டு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எக்ஸ்பெரினாவே சில பேர் ரொம்ப குதூகலம் ஆகிடுவாங்க. அப்படி ஆகவே கூடாது. அது உங்களை அழிக்கக்கூடிய ஒரு டூலு. ஒவ்வொரு வாரத்துலேயும் வரக்கூடிய ஒரு எக்ஸ்பெரின்றது உங்களை அழிக்கக்கூடிய ஒரு டூலு. அதில் ஓடிஎம்ன்றது பொதக்குழி. உள்ளே விழுந்துட்டிங்கன்னா உங்களை
மேலே விடவே விடாது, உள்ளே இழுத்துன்னு போயிடும். அப்போது டைம் டிகேயில் மார்க்கெட் எந்த மாதிரி வேலை செய்யுன்றதை நீங்கள் கற்றுக்கணும். நான் சொன்ன இப்போ இந்த 4 ரூலுமே நீங்கள் புதுசாக இருந்தால் கூகுளில் போய் தேடுங்க, இல்லை ஏஐ கிட்ட கேளுங்க. அப்புறம் நான் சொன்னது 5வது ரூல் வந்து சீப் ஆப்ஷன், அது அந்த ஓடிஎம் அந்த ட்ராப்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க. 5 ரூபா ப்ரீமியத்துக்கு ஆசைப்பட்டு 50 ரூபா கிடைக்கும்னு போய் மாட்டிக்கிட்டு அந்த 5 ரூபா ப்ரீமியத்தை வந்து 50 லாட் எடுத்துகிட்டு, ஒரு லாட் எடுத்தால் தொல்லை கிடையாது, 5 ரூபாவே போட்டோன்னு விட்டுடலாம். அது 50 லாட் எடுக்கும்போது அங்கே போச்சா 2500 ரூபா, அது கண்டிப்பாக 0 தான் ஆக போகுது. அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ரியாலிட்டி லிக்விடிட்டி குறைவாக இருக்கும், மூவ் வரவே வராது, ப்ரீமியம் 0 ஆகும். இதுதான் வந்து சீப் ஆப்ஷனோட ட்ராப்பு. நம்ம இந்த சீப் ஆப்ஷன் ட்ராப் ஓடிஎம்மை பற்றி எவ்வளோ சொன்னாலும் 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோலேயே சொன்னேன். அவங்க எல்லாமே இதில் தான் மாட்டிக்கிறாங்க. இனிமேலாவது மாட்டிக்காமல் இருங்க. சீப் ஆப்ஷன் ஓடிஎம்னாவே இது தான். அதில் லிக்விடிட்டியே இருக்காது, அதில் மூமெண்ட்டே இருக்காது, அதில் ப்ரீமியம் கண்டிப்பாக எவ்வளோ பெரிய ப்ரீமியமாக இருந்தாலும் மார்க்கெட் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை தாண்டாத வரையும் அதோட ப்ரீமியம் வந்து மெல்ட் ஆகிக்கிட்டே இருக்கும், 0 ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஒரே ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கிறீங்களா, அது நல்ல ஒரு ஐடிஎம்மில் எடுங்க. அதுதான் என்னுடைய உங்களுக்கு அட்வைஸ். 6வது ரூல் வந்து இது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா மார்க்கெட்டில் கண்டிப்பாக நீங்கள் வரவே வராதிங்க. ஒரு 30,000 20,000 வச்சிட்ருக்கீங்க, அதில் ஒரு 2,000 லாஸ் பண்ணால் பரவாயில்ல, அந்த மாதிரி மைண்ட் செட் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். 30,000ல் 20,000 லாஸ் பண்ணிட்டு 10,000 பேலன்ஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தால் அந்த ட்ரேடில் ஒரு புண்ணியமும் இல்லை. உங்களோட மைண்ட் செட்டை முதல்ல நீங்கள் மாற்றணும். ஒரே நாளில் 20,000 இழக்கிற ட்ரேடிங் வந்து அது ட்ரேடிங் கிடையாது, இட்ஸ் அ கேம்பிளிங். அதனால் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் அந்த செட்டப் இருந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. 1,00,000 ரூபா எடுத்துக்கிட்டு வரீங்க, 1,00,000 ரூபாயில் 2,000 ஒரு நாளைக்கு லாஸ் ஆகுது, இல்லை 2,500 ரூபா லாஸ் ஆகுது, இல்லை அதிகபட்சமாக 3,000 போகுது, அவ்வளோதான். இவ்வளோ தான் அதுக்கு ஸ்டாப் லாஸ். 2,000மே ஸ்டாப் லாஸ், கரெக்டான ஸ்டாப் லாஸ். இல்லை நான் 15,000 வரையும் வெயிட் பண்ணுறேன், இது வந்து கரெக்டான ட்ரேடர் ரூலே இல்லை. நான் எல்லா புக்லேயும் பார்த்துட்டேன். எல்லா புக்லேயுமே இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரேஷியோன்றது அதிகபட்சம் 2% தான் கொடுக்குறான். எல்லா புக்லேயுமே அப்படி தான் இருக்குது. பெரிய பெரிய ஆத்தர் எழுதின புக்லேயும் அப்படி தான் இருக்குது. அப்போது அதை மீறி நீங்கள் உள்ளே வரீங்க, அதாவது இவ்வளோ தான்பா இருக்குது, அதுக்கு விதிவிலக்கு இவ்வளோ தான் இருக்குது, அதை தாண்டாதன்னு அவன் சொல்கிறான், நீங்கள் அதை தாண்டி போகிறீங்க. அதை தாண்டி 1% போல், அது மாதிரி 5-6 மடங்கு பர்சன்டேஜ் அதிகமாக போகிறீங்க. அப்போ அந்த லாஸஸ் வரும்போது கடைசி நேரத்தில் வலி பயங்கரமாக தான் இருக்க தான் செய்யும். ஸோ இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கண்டிப்பாக கற்றுங்க. 7வது வந்து யாராவது ஒரு ட்ரேடிங் டிப்ஸு கொடுக்குறாங்க, டெலகிராம்லேயோ வாட்ஸ்அப்லேயோ, பேங்க் நிஃப்டிலேயோ நிஃப்டி ஃபிஃப்டிலேயோ இல்லை சென்செக்ஸ்லேயோ, இது கால் சைடில் போய் ஒரு சிஏ வாங்கு அப்படின்ற மாதிரி டிப்ஸ் கொடுத்தா அந்த டிப்ஸை தயவு செஞ்சு ட்ரேடிங் பண்ணாதீங்க. அவங்க உங்களுக்கு ரொம்ப நம்பகமான ஆளாக இருக்கணும். அவங்க நம்பகமான ஆளாக இருந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஒரு 3,000 ரூபா கொடுத்துட்டு உங்களுக்கு வெறும் டெலகிராமில் மட்டும் இதை எடு, அதை செல் பண்ணு, இதை பண்ணுன்னு சொல்லக்கூடிய கமாண்டிங்கை வந்து கேட்டு நீங்கள் அப்படியே அதை போய் மாட்டிக்கிட்டால் 1 நாள் 2 நாள் ப்ராஃபிட் வரலாம். மார்க்கெட் ஒரே மாதிரியாக இருக்குது, ஏறிக்கிட்ட இறங்கிட்டு இருக்குல்ல, அப்போ அன்றைக்கி அவங்க சொல்லக்கூடிய கால்ஸில் என்றைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு ப்ராஃபிட் வரதான் செய்யும். ஆனால் நான் ஒரே ஒரு உண்மையை கேட்குறேன், எவ்வளோ பேர் இந்த மாதிரி அதிகப்படியாக நார்த் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. அவங்க கொடுக்கக்கூடிய கால்ஸில் எத்தனை பேருங்க நான் ப்ராஃபிட்டில் வந்துட்டேன், என்னுடைய லாஸஸே நான் ரெக்கவரி பண்ணிட்டேன், நான் இப்போ வரையும் ப்ராஃபிட்டில் இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுங்கள் பார்ப்போம் யூடியூப் கமெண்டில். கால்ஸ் கொடுத்தே நான் வந்து ப்ராஃபிட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு கால்ஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களே இருக்க மாட்டாங்க. இது உண்மை, 100க்கு 100 உண்மை நான் சொல்கிறது. நான் வீடியோலாம் அதிகம் பார்க்குறதில்ல, ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க பார்த்தீங்களா, அவனுக்கு இதை தான் எப்போ பாரு நாங்கள் பேச ஆரம்பித்தா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருப்போம். அப்போது அந்த மாதிரி நேரத்தில் நான் சில இந்த என்னங்க பேர் இன்ஸ்டாகிராம், அந்த இன்ஸ்டாகிராமில் 95% வந்து ப்ராஃபிட்டபிள் பேங்க் நிஃப்டி அப்படின்னு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாவே
இதே வசனங்கள் தான் இருக்குது. ஒன்று அவர் காரில் உட்காந்துருப்பார், இல்லைன்னா ஒரு பெரிய டவர்லேயோ ஃப்ளைஓவர்லேயோ இல்லை பெரிய அப்பார்ட்மெண்ட்லேயோ உட்காந்துருப்பார். நான் இவ்வளோ இது பண்ணேன், கீழே வந்து கண்டிஷன் அண்ட் அப்ளைன்னு போட்டு வச்சுருப்பார். நல்லா பளிச்சுன்னு தெரிய வேண்டியது சின்னதாக இருக்கும். எதெல்லாம் சின்னதாக இருக்குமோ அதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நியூஸ் பேஸ்டு ட்ரேடிங் டிப்ஸை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். உங்களுக்கு நம்பகமான ஆளுங்க சொன்னால் மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா அவன் கிடக்கிறான் அப்படின்ட்டு விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். நீங்கள் ஆல்ரெடி காசை கொடுத்துட்டீங்க, அந்த ஒரு மாதத்துக்கான காசை கட்டிட்டீங்க, 3000 4000 கட்டிட்டீங்க, கால்ஸ் வருது, கட்டியாச்சு, சரி ஒரு மாதம் வரையும் ஓடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவன் கொடுக்குற காலில் நீங்கள் போய் ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு 2 நாள் 3 நாள் அனலைஸ் பண்ணுங்கள். அவன் கொடுக்குறது கரெக்டாக போதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆனதுக்கப்புறம் வேணும்னா அதை ட்ரை பண்ணுங்கள். எனக்கு அதான் காசு தான் கட்டிட்டீங்களே, அது காசு கட்டிட்டா ஒரு மாதமா இல்லை எப்படி, எனக்கு அதெல்லாம் தெரியல. உங்களுக்கு தெரியும்ல. அப்போ அவன் சொல்கிறத ஒரு 2 நாள் 2 நாள் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், அவன் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு. அப்படி கரெக்டாக இருந்தால் ஒரு கால் ட்ரை பண்ணுங்கள். அவன் வெயிட்டிங் சொன்னான்னா வெயிட்டிங்லாம் பண்ணாதீங்க. உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் பார்த்துங்க. வெயிட்டிங் சொல்லிட்டு அவன் அப்புறம் கடைசியில் கால் பண்ணால் எடுக்கவே மாட்டான். அது 5 நாள் எக்ஸ்பைரி டேயில் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு கடைசியாக சொல்லுவான். எப்போது? ஒரு 10,000 லாஸ் ஆனதுக்கப்புறம். ஸோ அந்த மாதிரி நியூஸ் பேஸ்டு ட்ரேடிங் டிப்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுறங்க. குறிப்பாக இந்த வாட்ஸ்அப் டெலகிராமில் வர்றது. உங்களுக்கு நம்பகமான ஆள் இல்லை, எனக்கு அவரை நல்லா தெரியும், அவர் கொடுக்குற இதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணலாம், அது தப்பு இல்லை. உதாரணத்துக்கு இப்போ நான் கொடுக்குற என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே என்னை பற்றி தெரியும். சைல்டுஹுட்லேருந்து நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். நாங்கள் பாருங்கள் எல்லாருமே ஒரே ஃபீல்டில், அதாவது ஷேர் மார்க்கெட்ன்ற ஒரே ஃபீல்டில் எல்லாருமே இருக்கோம். ஆனால் டிஃப்ரெண்ட் ஒர்க் பண்ணுறோம். அவங்களுக்கு என்னை பற்றி A to Z தெரியும். அதனால் அவங்க நான் சொல்கிறத எடுக்கிறாங்க, நான் அதை அவங்களுக்கு கொடுக்குறேன். நான் அதை சாதாரணமாக என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறேன், அதை நான் ஒத்துப்பேன். ஆனால் நான் வந்து மற்றவங்க சொல்கிற மாதிரி 100% வந்து ப்ராஃபிட் கிடைக்கும், 90% கிடைக்கும், நான் அவங்கக்கிட்ட சொல்கிறதே அதுதான். இதெல்லாம் ரிஸ்க்கு பண்ணாதீங்கன்னு. அவனுங்க என்கிட்ட சொல்கிறது, நீ சொல்கிறது மட்டும் சொல்கிற, நான் பார்த்துக்கிறேன் என் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கவங்ககிட்ட போய் நான் என்ன சொல்ல முடியும்? சரி ட்ரை பண்ணுறதுன்னா உன் இஷ்டன்ட்டு தான் நான் சொல்லுவேன். அப்படி தான் கொடுப்பனே கண்டி. மற்றபடி இந்த இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்பில், இந்த ட்விட்டரில் வர மாதிரிலாம் நான் அந்த மாதிரிலாம் பண்ணுறது கிடையாது. விருப்பப்பட்டு கேட்கறதுனால தான் அந்த மாதிரி நான் செய்கிறதுனே கண்டி, மற்றபடி எனக்கும் அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா நானே இப்படி சொல்லும் போது மற்றவங்க என்னால் வந்து லாஸ் ஆகுறது என்னால் ஒத்துக்கவே முடியாது. அது எனக்கு டைஜஸ்ட்டாக ஆகாது, ஒரு நெருடலாகவே இருக்கும். எவனாவது எதாவது சொல்லிட்டா அதையே மனசை போட்டு உறுத்திக்கிட்டு இருக்கும். இப்போ லாஸஸ் வந்துடுது, என்னால் லாஸஸ் வருதுன்னும் போது அது எனக்கு ஒரு மாதிரி நெருடலாகவே இருக்கும். அதை நம்ம சொல்லாமல் விட்டுட்டா, அதனால தான் நான் அந்த மாதிரி எவ்வளோ பேர் கேட்குறாங்க. சில பேர் என்கிட்ட கேட்குறாங்க, சார் என்னுடைய ஈக்விட்டி அக்கௌண்ட்டை போர்ட்ஃபோலியோ நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களான்லாம் கேட்குறாங்க. ஐயோ, அந்த வம்புக்கே நான் வரலன்னு எத்தனையோ பேர் அவாய்ட் பண்ணியிருக்கேன். சில பேர் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை கூட மெயின்டைன் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. அது என் பிஸ்னஸே இல்லைங்க அப்படின்னு தான் நான் இதுவரையும் ஒரு 5 பேர்கிட்ட பேசிட்டேன். அந்த மாதிரி அது வேண்டாம், அது டோட்டலாகவே அது தப்பு. நம்ம இப்போ ப்ராஃபிட் பண்ணுறோம், 2000 பண்ணுறோன்னா அந்த 2000 நம்மளோட போயிடும். மற்றவங்க காசை, மற்றவங்களோட அக்கௌண்ட்டை நம்ம பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. அது ஒரு நேரம் மாதிரி மார்க்கெட் இருக்காது, கண்டிப்பாக கவுத்துரும். அப்போது என் அக்கௌண்ட்டில் என் மைண்ட் செட்டில் நான் ட்ரேட் பண்ணும்போது நான் பீஸ்ஃபுல்லாக இருப்பேன். வேறு ஒரு அக்கௌண்ட்டில் போய் நான் ட்ரேட் பண்ணும்போது என் மைண்டு வந்து அது என் அக்கௌண்ட்டே இல்லைன்றது எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். அப்போது அதில் தப்பும் வரலாம், ப்ளஸ்ஸும் வரலாம். அப்போ அது வந்து பெரிய லெவலில் தப்பு வந்தால் என்னை நம்பி டிபெண்ட் பண்ணி இருக்கிற அவரோட அக்கௌண்ட் டோட்டலாக 0 ஆகிடும். அதனால் அதை நான் அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல. இந்த டிப்ஸு மட்டும் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கொடுப்பேன், அதுவும் அவங்க விருப்பப்படுறதுனால தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. 8வது வந்து சைக்காலஜி கண்ட்ரோல். நான் பேசினா இப்படி பேசிக்கிட்டே தாங்க இருப்பேன். சைக்காலஜி கண்ட்ரோல் வேணும். ஃபியர், கிரீடி, இந்த ரெவென்ஜ் ட்ரேடிங், இந்த சைக்காலஜியை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இதை கண்ட்ரோல் பண்ணிட்டா கண்டிப்பாக நம்ம கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணப்படும்.
கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணால் மார்க்கெட்டில் சர்வே பண்ணலாம். மார்க்கெட்டில் சர்வே பண்ணால் சின்ன சின்ன ப்ராஃபிட் பிடிக்கலாம். 9வது ரூலு, ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ, எந்த மார்க்கெட் கண்டிஷனில் ஒர்க் அவுட் ஆகுதோ அதே மார்க்கெட் கண்டிஷன் வரும்போதெல்லாம் அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுற பழக்கம் இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள். ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கிங்க. ஆப்ஷன் செயின் ஓஐ இதுதான் இருக்கிறதுலே மிக முக்கியமான பாடம். ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு ஜாயின் பண்ணால் நீட் எக்ஸாம் எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி தான் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நீங்கள் வின் பண்ணணுன்னா இந்த ஆப்ஷன் செயினை பற்றி A to Z கற்றுக்கணும். அதை பற்றி கற்றுக்கிறது இல்லை, மார்க்கெட் லைவில் இருக்கும்போது கற்றுக்கணும், எப்படி மாறுது என்ன பண்ணுதுன்னு. இந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ரெகுலராக ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை கடைசி வரையும் ஃபாலோ பண்ணுங்கள். எந்த மார்க்கெட் கண்டிஷனில் ப்ராஃபிட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி டைப்பில். ஏன்னா மார்க்கெட் கண்டிஷன் ஒரே மாதிரி எல்லா நேரத்துலையும் இருக்காது, அதனால் சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அதெல்லாம் ஒரு ஜேர்னல் மாதிரி நோட்டில் எழுதி வைங்க. உங்களோட ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு நோட்டில் எழுதுங்க. என்ட்ரி எங்கே, எக்ஸிட் எங்கே, ரீசன் எங்கே, என்ன மிஸ்டேக்கு, 3 மாதம் இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா உங்களோட ப்ராப்ளத்தை, உங்களோட எரரை நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மார்க்கெட்டில் சர்வே பண்ணுறது ஒரு ஸ்கில்லு. அந்த ஸ்கில்லை கண்டினியூ பண்ணோம்னா அதில் ஒரு டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். இதுதான் அந்த 9 ரூல்ஸ். புதுசாக நீங்கள் ஆப்ஷன் பையராக உள்ளே வந்தீங்கன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெரிய லெவல் லாஸ்லேருந்து அவாய்ட் ஆகலாம். போக 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 சின்ன சின்ன ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணி வந்திருக்கேன். அதனால் நான் என்னுடைய ஏம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் சின்ன சின்ன ப்ராஃபிட் தான் பிடிப்பேன். அதிகப்படியாக ஒரு ட்ரேடில் 2 லாட் 3 லாட் எடுப்பேன். இதை நான் ரெகுலராக சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். பட் எது இருந்தாலும் அந்த 2000 ரூபாய்க்குள்ளே தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஆனால் இந்த ஒரு குறிப்பாக ஒரு 5 நாளாக 2000 ரூபாய் தாண்டி நான் 3800 அந்த மாதிரி வரேன். ஏன்னா மார்க்கெட் கண்டிஷன் கரெக்டாக இருக்குது, ஒரு சைடு மார்க்கெட்டாக இருக்குது, அதனால் ட்ரேட் பண்ணுறேன். மற்றபடி மற்ற நார்மல் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் என்னுடைய ஏம். இப்படி தான் நான் ஒரு நாள் 2 நாளில் இப்படி தான் 5 வருஷமாக ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பீஸ்ஃபுல்லாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன். நைட்டு படுத்தா தூக்கம் வருது. சரி, எனக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் அது ப்ராஃபிட்டோ லாஸோ அப்படின்றது தீர்மானிக்கப்பட்டுடுச்சு. அதனால் எனக்கு பெரிய லெவலில் பயமோ இல்லை நடுக்கமோ இல்லை பதட்டமோ வர்றதில்லை. அது மாதிரி நீங்களும் உங்களோட ஏமை, உங்களோட குறிக்கோளை கரெக்டாக வச்சுட்டு அதுக்காக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருந்தாலும் சரி, இந்த ரூல்ஸை ஸ்ட்ராங்காக கடைப்பிடிங்க. ஒரு மாதம் கடைப்பிடிச்சிட்டு எனக்கு சொல்லுங்கள், சார் உங்கள் ரூல் கரெக்டாக தான் இருக்குது, டிசிப்ளினாக என்னால் இருக்க முடியுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் நல்ல ட்ரேடராக, நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆப்ஷன் பையிங்லேயே வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. நன்றி, வணக்கம்.